இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, ஏப்ரல் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு ஃபஸ்ட்டு வீக்கு ஒரு 7 days ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது 2025. அதில் யாருக்கு கிடச்சிருக்குன்னா எஸ் தமிழ்ச்செல்வன்றவருக்கு கிடச்சிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் சிறுகதையின் தடைகள் அப்படின்ற நூலுக்காக எஸ் தமிழ்ச்செல்வனுக்கு கிடச்சிருக்கு சாகித்ய அகாடமி விருது. ஓகே, இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தமிழ் முதல் சிறுகதை யார் எழுதியிருக்கா? VVS ஐயர். அது என்ன சிறுகதை? குளத்தங்கரை அரசமரம். அதாவது சாகித்ய அகாடமி 2025 தமிழ்ச்செல்வன். அதுக்கு முன்னாடி 2024 யார் வாங்கினதுன்னா சு வெங்கடேசன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026. ஆனால் அது எடுக்க போகிறது பார்த்தோன்னா 2027 தான் எடுப்பாங்க. இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃபுல் டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல். இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு தான். அதே போல் இது கிட்டத்தட்ட 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகே, 16வது எத்தனைன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகே, அதே போல் அவ்வளோதான். இது ஒன்று அஃபிஷியலாக, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அஃபிஷியலாக எப்போ நடைபெற்றுனா 1881 அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வம் நடைபெற்றது. அதை எடுத்தது யாருன்னா WC ஃப்ளாடன். ஓகே, IRDA இது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இது எப்போ ஓப்பன் பண்ணப்பட்டதுன்னா 1999. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஹைதராபாத். அதுபோல் ஹைதராபாத்னு சொன்னால் நமக்கு இன்னொன்று விஷயம் ஞாபகம் வரும். இரும்பு சாரா தொழில்களின் தலைமையகம் எங்கே இருக்குது? ஹைதராபாத். ஓகே, கொச்சி பவசாகரா மையம். அது ஒன்றும் கிடையாது, ஆழ்கடல் விலங்கினம் தேசிய களஞ்சியம். ஆழ்கடல் விலங்கினம் தேசிய களஞ்சியம் கொச்சி. அதாவது ஆழ்கடல் சம்மந்தமாக கேட்டாங்கன்னா அது கொச்சி. ஓகே, அதே போல் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002. இந்த இடத்துல பாருங்கள், INS துணகிரின்னு பார்த்தோன்னா மறைமுக தாக்குதல் கப்பல். INS துணகிரி மறைமுக தாக்குதல் போர்க்கப்பல். INS சன்ஷோதக் அளவீட்டு கப்பல். INS அக்ரே நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். INS அக்ரே அதாவது A சீரீஸில் வர்றது எல்லாமே நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் தான். அதில் ஆண்ட்ரோட்டு, அரிதாமன் இதெல்லாம் அணுவில் இயங்கக்கூடியது. ஓகே, நக்சல் இல்லாத நாடாக இந்தியா மாறுவதற்கு அப்படின்னு 2026 சொல்லியிருக்காங்க. ஓகே, RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓப்பன் செய்யப்பட்டது எப்போ? ஏப்ரல் 1, 1935. ஓகே, அதனுடைய ஆக்ட் என்ன? இந்திய அரசு சட்டம் 1935. ஓகே, 1935 ஓப்பன் பண்ணப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்தது? கல்கட்டாவில் இருந்தது. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் 1937 எங்கே மாறிச்சு? மும்பை. அதில் இன்னை வரைக்கும் மும்பை தான். RBIயோட ஹெட் குவார்ட்டர்ஸு மும்பை. ஓகே, அதே போல் வாங்க, பண அச்சகம் இது ரொம்ப முக்கியங்க. பணம் அச்சடிக்கிற இடம் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. அதில் பார்த்தோன்னா மும்பை நாசிக் கிடையாது, மகாராஷ்டிரா நாசிக். ஓகே, மேற்கு சைடில். நம்ம கிழக்கு சைடில் பார்த்தோன்னா மேற்கு வங்காளம் சல்போனி. ஓகே, அப்புறம் மத்திய பிரதேசம் தேவாஸ், கர்நாடகா மைசூர். இந்த 4 இடத்துல தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? பண அச்சகம், அதாவது பேப்பர் பிரிண்டிங். இது ரொம்ப 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 முக்கியம். பேப்பர் பிரிண்டிங் பாருங்கள், மத்திய பிரதேசம் தேவாஸ், மகாராஷ்டிரா நாசிக், சல்போனி மேற்கு வங்காளம், மைசூர் கர்நாடகா. இதெல்லாமே பேப்பர் கரன்சி. ஓகே, நாணயத்துக்கு வாங்க,
நாணய அச்சகம் காயின்ஸ் பிரிண்டிங் பண்ணுறது யூபி நொய்டா. வடக்கில் யூபி நொய்டா, தெற்கில் பார்த்தோன்னா ஹைதராபாத், கிழக்கில் பார்த்தோன்னா கல்கத்தா மேற்கு வங்கம், காயின்ஸ் மும்பை. அப்போது காயின் பிரிண்டிங் எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா வடக்கில் நொய்டா, தெற்கில் ஹைதராபாத், கிழக்கில் கல்கத்தா, மேற்கில் மும்பை. ஓகே. பாதுகாப்பு காகித ஆலை நர்மதாபுரம். இதெல்லாம் தேவை கிடையாது, பட்டு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. பாதுகாப்பு காகித ஆலை, அதாவது பேப்பர் பிரிண்டிங் பண்ணிட்டோம், அதை பாதுகாப்பாக எங்கே வைக்கிறாங்க? அது மத்திய பிரதேசம், நர்மதாபுரம். ஓகே. மை எப்படியா இருந்தாலும் இப்போ பேப்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, கரன்சி பிரிண்ட் பண்ணுறதுக்கு மை தேவைப்படும். அந்த மை எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க? அது எம்பி தேவாஸ். எம்பி தேவாஸ். பாதுகாப்பு காகித ஆலை, அந்த கரன்சியெல்லாம் எங்கே பாதுகாப்பாக வைக்கிறாங்க? நர்மதாபுரம். ஓகே. ரூபாய் பிரச்சனை. இந்த ரூபாய் பிரச்சனை என்ற நூலை எழுதியது வந்து அம்பேத்கர் 1923 எழுதினார். இதை வச்சு தான் ஆர்பிஐயே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே. பாரா பேட்மிண்டனில் இறகு பந்தில் துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ். ஏன்னா இவங்க லேட்டஸ்ட்டாக வந்து தங்கம்லாம் வின் பண்ணியிருக்காங்க. பாரா பேட்மிண்டன்னு சொன்னாலே துளசிமதி முருகேசன் தான், மனிஷா ராம்தாஸ். ஏன்னா இவங்க வந்து ஃபேமஸ்ஸு ப்ளஸ்ஸு தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. இது பர்சனாலிட்டியில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஈரானின் தாக்குதலை கண்டித்த அரபு கூட்டமைப்பு. அது ஒன்றும் இல்லைங்க, அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேரும் சேர்ந்து யாரை தாக்குறாங்க? ஈரானை தாக்குறாங்க. ஈரான் என்ன பண்ணுது? யுஏஇ, கத்தார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க தாக்குறாங்க. அப்படி தாக்குதல் காரணமாக என்ன பண்ணுறாங்க? எல்லாமே அரபு அமைப்பு. ஈரானும் அரபு தான், யுஏஇ அரபு தான், கத்தார் அரபு தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டமைப்பு இருக்குது, அதுதான் அரபு கூட்டமைப்பு. அந்த அரபு கூட்டமைப்பு ஈரானை கண்டிக்குது. நமக்குள்ளாரே நம்மளை தாக்கக்கூடாது, அதாவது நீங்கள் அரபு கண்ட்ரிஸை தாக்கக்கூடாது. அரபு கூட்டமைப்பு நீங்கள் முஸ்லீம் கண்ட்ரிகளை தாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஈரானை கண்டிச்சிருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ல்டு நியூஸ் என்னென்னா, அரபு கூட்டமைப்பு எப்போது உருவாகப்படுது? 1945. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? எகிப்தில் கெய்ரோவில். எகிப்து எங்கே இருக்குது? ஆஃப்ரிக்கா. ஓகேவா? அரபு கூட்டமைப்பு 1945 உருவாக்கப்பட்டது. அதனுடைய கேபிட்டல் கெய்ரோவில் இருக்குது, எகிப்து. நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு ஆப்பு. வருடைன்றது எதை குறிக்கும்? நீலகிரியை தான் குறிக்கும். நீலகிரி வரையாடு வந்து நமக்கு ரொம்ப என்ன பண்ணுது, குறைஞ்சிட்டு வருது. அதனால் அதை கணக்கெடுக்கிறாங்க. அதுக்கு பயன்படுத்துகிற ஆப் வந்து வருடை ஆப்பு. வருடை மீன்ஸ் நீலகிரி வரையாடு தான். அது கூட தொடர்புடைய ஒருத்தர் இருப்பார், டேவிதார். அவருடைய பிறந்தநாள் தான் வந்து நம்மளுடைய நீலகிரி வரையாடு தினமாக கொண்டாடுவோம். அது அக்டோபர் 9 ஏதோ வரும். சாம்ராட் சம்ரிதி மியூசியம் எங்கே இருக்குன்னா குஜராத் காந்தி நகர். சாம்ராட் சம்ரிதி மியூசியம் குஜராத் காந்தி நகரில் இருக்குது. இது ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, இவன் அசோகனுடைய பேரன், அதனால் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இன்ஸ்பேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்ஸ்பேஸ், இந்தியாவில் ஸ்பேஸ். இந்த இயக்கம் எதுக்கானதுன்னா, விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பை நம்ம வந்து இன்வால்வ் பண்ணுறோம். அவங்கள தனியார் துறையை ஊக்குவிக்கிறோம். அதுதான் இன்ஸ்பேஸு. இந்த இன்ஸ்பேஸ் இயக்கம் எப்போ தொடங்கப்படுது? 2020. ஸோ நம்ம வந்து இன்ஸ்பேஸ் மூலிமா நம்ம தனியாரை கொண்டு வந்துட்டோம். அந்த தனியார் உருவாக்குனது தான் இது. விக்ரம் எஸ் 2022 இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் ஏவுதல் அமைப்பு, லான்ச்சிங் பேட். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் ஏவுதல் அமைப்பு, லான்ச்சிங் பேடு, விக்ரம் எஸ் 2022 கொண்டு வராங்க. அப்போது நம்ம இன்ஸ்பேஸு 2020 இயக்கத்தில் கொண்டு வந்தோம். அதனுடைய முதல் ஏவுதல் அமைப்பு 2022 வந்து கொண்டு வராங்க. ஓகே, நல்ல விஷயம். சைபர் கிரைமு நமக்கு தெரியும், 1930 சைபர் கிரைமு. ஓகே. அதே போல் வந்து
இந்த சைபர் கிரைம் பார்க்கும்போது சுரக்ஷினி ஏஐன்னு ஒன்று இருக்குது. அந்த சுரக்ஷினி ஏஐ என்ன பண்ணுன்னா, தீங்கு பரவும் முன்பே இணையத்தை பாதுகாப்பாக மாட்டுது. இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி அது நம்மளை பாதுகாக்கும். அதுதான் சுரக்ஷினி ஆப்பு. இது சைபர் கிரைம் சம்மந்தமானது. அடுத்து ஜல் ஜீவன் மிஷன். ஜல்னா தண்ணி. எல்லா கிராமப்புற வீடுகளுக்கும் என்ன கொடுக்குறோம்? தண்ணி கொடுக்குறோம். அதுதான் ஜல் ஜீவன் மிஷன். ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் லடாக்கையும் மிக நில அதிர்வு அபாய மண்டலமாக அறிவிச்சிருக்கோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் இது ரெண்டுத்தையுமே மிக அதிக நில அதிர்வு அபாய மண்டலமாக அறிவிச்சிருக்கோம். ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அது தெரிஞ்சுக்கிச்சு, பட் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. பிரஹார் இலகுரக இயந்திர துப்பாக்கி. பிரஹார் இலகுரக இயந்திர துப்பாக்கி. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. COP15 பிரேசில் நடந்து இடம்பெயரும் உயிரினங்களுக்கான மாநாடு. இது சுற்றுச்சூழல் சம்மந்தமான வரதுனால நம்ம இதை படித்து தான் ஆகணும். COP15 பிரேசிலில் நடந்தது, இடம்பெயரும் உயிரினங்களுக்கான பாதுகாப்பு மாநாடு. ஓகே, ஆனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. COP15 பிரேசில், இடம்பெயரும் உயிரினங்களுக்கான ஒரு மாநாடு. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தாங்க. உதயம் வலைதளம் எதுக்குன்னா, MSME ஒரு குறு சிறு நடுத்தர தொழில் வச்சுருக்கக்கூடியவங்க இதில் தான் பதிவு செஞ்சு வைப்பாங்க. ஸோ உதயம் வலைதளம் MSME பதிவு. திருப்பூரில் தமிழ் பிராமி எழுத்து பானை கிடச்சிருக்குங்க. திருப்பூரில் இப்போ லேட்டஸ்டாக என்ன கிடச்சிருக்குன்னா, தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட ஒரு பானை கிடச்சிருக்கு. ஓகே, ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு. இங்கே வருங்க, மாங்குளம் மதுரை. இதெல்லாம் என்ன? அது கல்வெட்டு நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது. ஓகே. ஜம்பை TVMனா திருவண்ணாமலை. ஜம்பை கல்வெட்டு அதியமானை பற்றி சொல்லுது. ஓகே. புகழூர் எல்லாருக்குமே தெரியும். புகழூர் எங்கே இருக்குது? கரூரில் இருக்குது. அது சேர வம்சத்தை பற்றி சொல்லுது. ஏன்னா புகழூர் கல்வெட்டுனால சேரர்கள் தான். இப்போ புகழூர் கல்வெட்டு சேரர்கள், ஜம்பை கல்வெட்டு அதியமான், மாங்குளம் கல்வெட்டு மாங்குளம்னா மதுரையில் யார்? பாண்டியனில் ஃபேமஸ் யார்? நெடுஞ்செழியன். முடிஞ்சு போச்சு. ஓகே. ஆர்கியலாஜிக்கல் பிளேஸு ரொம்ப சிம்பிளுங்க. சித்தன்னவாசல் புதுக்கோட்டை, மாமண்டூர் புதுக்கோட்டை, குடிமியான்மலை புதுக்கோட்டை. இந்த குடிமியான்மலை எல்லாருக்குமே தெரியும், இசைக்கல்வெட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. சித்தன்னவாசல் ஓவியம் புதுக்கோட்டை. ஓகே. சமணர்மலை யானைமலை மதுரை. கொடுமணல் ஈரோடு. ஓகே. ஆதிச்சநல்லூர் அழகன் குளம் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. கீழடி சிவகங்கை. அது இப்போ கீழடி சிவகங்கைன்னு சொல்கிறோம். அது எந்த நாகரிகம்? நகர நாகரிகம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. கீழடின்னு சொல்கிறோம். கீழடி எங்கே இருக்குங்க? சிவகங்கை. அது எந்த நாகரிகம்? நகர நாகரிகம். அது எந்த ஆற்றின் குறுக்கே ஓடுது? கீழடின்னு சொல்கிறோம். எந்த ஆறு? வைகை ஆறு. முடிஞ்சு போச்சு. ஆதிச்சநல்லூர் அழகன் குளம் தூத்துக்குடி. ஓகே, அழகன் குளம் தூத்துக்குடி. ஓகே. ஆர்கியலாஜிக்கல் பிளேசஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுன்னா போதும். காலத்தின் அலைகள்னு ஒரு புக்கு, அதை எழுதுனது சுதாமூர்த்தி MP. பட் இது இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வாங்க. சாதனா சப்தா அரசு ஊழியர் திறன் மேம்பாடு. சாதனா சப்தா 2026 அப்படின்ற ஒரு ஸ்கீமு. அது எதுக்காகனா, அரசு ஊழியர்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸ்கில்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. INS மால்வான். இந்த இடத்துல பாருங்கள், INS மால்வான்
ஐஎன்எஸ் மால்வான் இது என்னென்னா நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். ஐஎன்எஸ் மால்வான் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். இந்த மால்வான்னா என்னென்னா, இந்த மால்வான்ற பேர் யாருடைய தொடர்புடையதுன்னா, மராத்திய சிவாஜி இருக்கார்ல, மராத்திய சத்ரபதி சிவாஜி அவரோட தொடர்புடையது தான் இந்த மால்வான். அவருக்கு இன்னொரு பேர் மால்வான். அதனால் ஐஎன்எஸ் மால்வான்றது ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். ஓகே. இப்போ ஆந்திரான்னு சொன்னால் கேபிட்டல் என்னது? அமராவதி தான், பர்மனண்ட். ஓகே. அடுத்து FCRA ஃபினான்ஸ் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட், வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்டம் 1976. FCRA ஃபினான்ஸ் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட், வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்டம் 1976. ஓகே. அதே போல் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டு, டெக்னாலஜி வைஸ் இம்பார்ட்டண்ட்டு, பட் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் முதல் உள்நாட்டு டெங்கு தடுப்பூசி கியூடெங்கா. இந்தியாவின் முதல் டெங்கு தடுப்பூசி கியூடெங்கா முடிஞ்சு போச்சு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின்னா கிராமம், கிராமத்தில் இருக்கவங்களுக்கு, ஆவாஸ்னா வீடு கட்டி கொடுக்குது அனைவருக்கும், கிராமப்புறத்தில் உள்ள அனைவருக்கும் வீடு. அதுதான் PM ஆவாஸ் யோஜனா 2016 உருவாக்கப்பட்டது. ஓகே. கிராமப்புறத்தில் இருக்கும் அனைவருக்கும் வீடு, ஆவாஸ் யோஜனா. E20 பெட்ரோல்னால் ஒன்றும் கிடையாது. E20 பெட்ரோல் 20% எத்தனால், 80% நமக்கு என்னது எத்தனால், 80% பெட்ரோலு. இந்த பெட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த தரத்தை குறிக்கிறது என்னது? ஆக்டேன். இந்த இடத்துல LPG. இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு அதிகமாக அடிபட்டது LPG தான். LPGயை பொறுத்த வரைக்கும் 2 காம்போசிஷன் தான், ப்ரோபேன் ஒன்று, பியூட்டேன் ஒன்று. ஓகே. இந்த ப்ரோபேன் பியூட்டேன் ரெண்டும் மனமற்றது, அதை கண்டுபிடிக்கிறது மெர்காப்டன் பயன்படுத்தும். ஓகே. அடுத்து பிஎன்ஜினா பைப்லைன் நேச்சுரல் கேஸ். ஒன்றும் கிடையாது. நம்ம நேச்சுரல் கேஸ், அதாவது இயற்கை வாயு மீத்தேனை பைப்லைனில் வழியாக கொடுப்போம், அவ்வளோதாங்க. பைப்லைன் வழியாக எங்கே கொடுப்போம்? டொமஸ்டிக் கொடுப்போம், ஃபேக்ட்ரி கொடுப்போம். பைப்லைன் போகிறதுனால நமக்கு சிலிண்டர் தேவையில்லை, டொமஸ்டிக் வீட்டுக்கும் கொடுப்போம், ஃபேக்ட்ரியும் கொடுப்போம். மீத்தேன் தான் யூஸ் பண்ணுறோம், முடிஞ்சு போச்சு, மீத்தேன் தான் யூஸ் பண்ணுறோம். அதே போல் எல்என்ஜினா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், இதுலேயும் மீத்தேன் தான் யூஸ் பண்ணுறோம். இது மின் உற்பத்தி, டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம். டிரான்ஸ்போர்ட்னா என்னது? நம்ம போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறோம், பஸ்ஸுக்கெலாம். மின் உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஐஎன்எஸ் தாராகிரி மறைமுக தாக்குதல் போர்க்கப்பல். இது எங்கே? மசகான், மும்பை கப்பல் கட்டும் தளத்தில். ஸோ மசகான்றது மும்பை கப்பல் கட்டும் தளம். ஓகே. மசகான் மும்பை. தாராகிரிலாம் ப்ராஜெக்ட் 17A கீழே வரக்கூடியது. தாராகிரி, நீலகிரி எல்லாமே, மகேந்திரகிரி எல்லாமே ப்ராஜெக்ட் 17A கீழே வரக்கூடியது. ஓகே. மறைமுக தாக்குதல் போர்க்கப்பல் தாராகிரி தாக்கும். ஓகே. திண்டுக்கல் பெருங்கற்கால திரட்டைகள், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். திண்டுக்கல் எக்ஸிபிஷன் பிளேஸ்ன்னு கேட்டாலே உனக்கு திண்டுக்கல் பொருந்தல் முடிஞ்சு போச்சு. அடுத்து இது ரொம்ப முக்கியம், வருமான வரி சட்டம் 1971. வருமான வரி சட்டம் 1961. ஓகே. வரி தொடர்பான கர்ஷாத்தி வெப்சைட்டு வரி தொடர்பான செயல்முறை எளிதாக்க, அது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. உள்நாட்டில் உருவாக்கிய பல்முனை ரேடார் முன்கூட்டி எச்சரிக்கை முடிவெடுக்கும் அமைப்பு. உள்நாட்டிலே உருவாக்கிய பல்முனை ரேடார் அமைப்பு. வேணால் அதை பார்த்துக்கலாம், ஆனால் மேபி கேட்குறது வாய்ப்பு இல்லை, பட் தெரிஞ்சுக்கலாம். உள்நாட்டில் உருவாக்கிய பல்முனை
பேரிடர் பேரிடர் சம்மந்தமான, அதாவது பேரிடர் வரப்போகுதுன்னா நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு ரேடார் அமைப்பு. ஓகேவா? உள்நாட்டில் உருவாக்கிய பல்முனை முன்கூட்டியே எச்சரிக்கை முடிவெடுக்கும் அமைப்பு MHEWDSS. டிஎஸ்எஸ்னாலே பேரிடர் தான். டிஎஸ்எஸ்ன்னு வந்தாலே பேரிடர் சம்மந்தமானது. பேரிடரை முன்கூட்டி அறிவிக்கும் அமைப்பு. ஓகே, ஜஸ்ட்டாக தெரிஞ்சிட்டே போதும். மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு 1875 உருவாக்கப்பட்டது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 150வது நிறுவன தினத்தை கொண்டாடுது. அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் 1875 உருவாக்கப்பட்டது. அதே போல் அங்கே மௌசிம் திட்டம், வானிலை சேவைகளை நவீனமயமாக்க. மௌசிம் திட்டம் ஒன்றும் கிடையாது, வானிலை சேவைகளை நவீனமயமாக்க. ஓகே. பலிஸ்டிக் ஏவுகணை, அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, அணுசக்தியில் இயங்கக்கூடிய, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து அரிஹாட், அரிதாமன். இதில் ஃபஸ்ட்டு வந்தது அரிஹண்ட்டு, அடுத்து அரிகாட்டு, அரிதாமன் அட்வான்ஸ்டு. இப்போ என்ன கேட்பாங்கன்னா, அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் எதுன்னு கேட்டால் அரிஹண்ட், அரிகாட், அரிதாமன். உலக வில்வித்தை, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த வில்வித்தை பற்றி கண்டிப்பாக கேட்பானுங்க. உலக பாரா வில்வித்தை கோல்டு வின் பண்ணது ஷீதல் தேவி, பேங்காக்கில் நடைபெற்றது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உலக பாரா வில்வித்தை தொடர் கோல்டு வின் பண்ணது ஷீதல் தேவி, பேங்காக்கில் நடந்தது. கேலோ இந்தியா பழங்குடிய போட்டி இது நடைபெற்றது சத்தீஸ்கரில். ஜெயிச்சது யாருன்னா கர்நாடகா. சத்தீஸ்கர் 9வது இடத்துல இருக்குது. கேலோ இந்தியா பழங்குடியின போட்டி நடத்துனது சத்தீஸ்கர். 2026 நடத்துனது சத்தீஸ்கர். அந்த சத்தீஸ்கர் 9வது இடத்துல இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு செஞ்சது கர்நாடகா. இந்த இடத்துல பாருங்கள், ஆதித்யா L1 மிஷினு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆதித்யா L1 மிஷினு லெக்ரான்ஜி பாயிண்ட்டு, அந்த L1ல் நின்று சூரியனோட மேற்பரப்பை ஆய்வு செய்யும். ஓகே. இதனுடைய சோலார் மிஷின் லெக்ரான்ஜி பாயிண்ட். ஓகே. இதனோட லைஃபே வந்து 5 வருஷம்தான். ஓகே. அதே போல் வந்து இதில் பயன்படுத்தக்கூடிய டெலஸ்கோப் வந்து ஸ்வீட்டு, சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். ஓகேவா? ஸ்வீட்டுன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதுதான் சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். அதேமாரி வந்து இதனுடைய ஆதித்யா L1ஓட டைரக்டர் வந்து நிகர் ஷாஜி, அவங்க ஒரு பெண். அடுத்து வாங்க, இந்தியன் அத்லெட்டிக்ஸ் சீரீஸ் முரளி ஸ்ரீசங்கர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்தியன் அத்லெட்டிக்ஸ் சீரீஸ் 2026 பொறுத்த வரைக்கும் முரளி சங்கர்னு ஒருத்தர் இருக்கான். இந்த முரளி சங்கர் என்ன பண்ணான்னா, ஃபஸ்ட்டு டைமு இந்தியாவிலேயே 8 மீட்டரை கிராஸ் பண்ணியிருக்கான். அதுதான் இங்கே வெயிட்டு. பரணிகா இளங்கோவன் இது தேவை. போல் வாலட்னா கம்பு ஊன்றி தாண்டுதல் விளையாட்டோட தொடர்புடையவர் யார்? பரணிகா இளங்கோவன், தமிழ்நாடு. பரணிகா இளங்கோவன், போல் வாலட், கம்பு ஊன்றி தாண்டுதல். ஓகே. மேரிடைம் அது தேவையில்ல. நேஷ்னல் மேரிடைம் டே. இப்போ நேஷ்னல் மேரிடைம் டே ஏப்ரல் 5ன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 5 நேஷ்னல் மேரிடைம் டே, ஏப்ரல் 5. இந்த இடத்துல பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஏப்ரல் மாதம் 2023 வந்து எலெக்ஷன் நடந்ததில், அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி கொஷின்ஸு எலெக்ஷனு அந்த 2020 அவங்க விட்ட ஆப் வந்து ஈஸி நெட் ஆப்பு. அதில் எலெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம், வேட்பாளர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே போல் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள். தேர்தல் நடக்குது, ஒரு சிலவங்க வந்து அந்த விதிகளை மீறி செயல்படுவாங்க. அதாவது மக்கள் பிரதிநிதி சட்டம் 1981, அதை மீறி செயல்படுறவங்கள ஒரு பொதுமக்கள் வந்து இந்த ஆப் மூலிமா தெரிவிக்கலாம். அதுக்கு பேர் வந்து சி விஜில். ஓகே. சக்சேம்
மாற்றுத்திறனாளி வாக்களிக்க ஊக்குவிக்கும் ஆப்பு சாக்சம் ஆப்பு. மாற்றுத்திறனாளிகள் தனியாக போய் ஓட்டு போடலாம். அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஆப்னா சாக்சம் ஆப்பு. ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. மித்ரா திட்டம். மித்ரா திட்டம் இதனோட தொடர்புடையது ககன்யான் மிஷன். ககன்யான் மிஷன்னா என்ன? மனிதனை விண்வெளிக்கு அனுப்புறது, ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது. ஓகேவா? அதை என்ன பண்ணுறாங்கன்னா லே லடாக் மித்ரா மிஷன்ன்றது ககன்யான் திட்டத்துக்கு போகிறாங்க பாரு. அவங்க நம்ம இந்தியாவிலே உயரமான பகுதி லே லடாக், அங்கே போய் பயிற்சி பண்ணுவாங்க. ஏன் அங்கே பயிற்சி பண்ணுவாங்கன்னா அங்கே தனிமையில் இருப்பாங்க, குளிரில் இருப்பாங்க, ப்ளஸ் ஆக்சிஜன் கம்மியான பகுதி. அந்த இடத்துல போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராக்டிஸ் எதுக்கு உதவுனா ககன்யான் திட்டம் மேலே போகிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே போல் இஸ்ரோவோட தலைவர் யார்? வி நாராயணன். இஸ்ரோவோட தலைவர் வி நாராயணன். ஓகே. நேவிக் அமைப்பு. வழி செலுத்தல் அமைப்பு. அது ஒன்றும் கிடையாதுங்க. நேவிக்குன்றது நம்மளுடைய இந்தியாவோடைய ஒரு சேட்டிலைட். அது என்ன பண்ணும்? எர்த்தை அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வரைபடத்தை நமக்கு காட்டும். அதுதான் அங்கே மெயின். அதே போல் இப்போ லேட்டஸ்ட்டாக PSLV C62 ஒரு சேட்டலைட். ஓகேவா? நம்ம அனுப்பினோம் PSLVயில் வச்சு. அது என்ன ஆகிப்போச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஓகேவா? அந்த ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இது 2026 ஃபஸ்ட்டு அனுப்பின சேட்டலைட்டு PSLV C62. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ அது ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு விசாரிக்கிறது ஒரு குழு போட்டாங்கள்ல. அந்த குழுவில் யார் இருக்கான தலைவராக? விஜயராகவன் குழு. இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்றதுனால மேபி கேட்க கூட போகலாம். ஆனால் இது தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா என் விண்வெளித்துறையில் என்ன நடக்கிறதுன்றது தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ PSLV C62 ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. அதனுடைய தலைவர் யாருன்னு கே விஜயராகவன். நாசா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நாசாவோட ஆர்டிமிஸ் இது ரோபோ அனுப்பும். அதாவது ஆர்டிமிஸ் மிஷின் நாசாவோடது. அந்த ஆர்டிமிஸ்னால் என்னென்னா ஒன்றும் கிடையாது. அவங்க நிலவுக்கு போவாங்க. ஆர்டிமிஸ் 1 என்ன பண்ணும்? நிலவுக்கு அனுப்புவாங்க, ரோபோ அனுப்புவாங்க. ஓகே, அது ஆளில்லா விண்வெளி பயணம். ஆர்டிமிஸ் 2 என்ன பண்ணுன்னா சுற்றுவட்ட பாதையை சுற்றி வரும். அதாவது நிலவின் சுற்றுவட்ட பாதையை சுற்றி வர்றது தான் ஆர்டிமிஸ் 2. ஆர்டிமிஸ் 3 என்ன பண்ணுன்னா நிலவில் மனிதனை தரையிறக்கும். ஆர்டிமிஸ் 4ன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? 4 அங்கே போய் சாம்பிள் எடுத்துகிட்டு வர்றது. 5 ஆர்டிமிஸ் 5ன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா அங்கே மனிதர்கள் வாழலாமா வாழ வேணாமல் அவங்க தெரிஞ்சுக்கிறது. அதுதான். ஓகே, இது இம்பார்ட்டண்ட்டு. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. அது ஏன் கொண்டாடுறோம்? WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1948 உருவாக்குனாங்க. அதனால் அதை கொண்டாடுறோம். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. 2027 நம்மளுடைய ஜிடிபி 6% தான் இருக்கும். ஏன் 6% குறையுது? அதாவது 6%லேருந்து 6.3லேருந்து 6.5. ஓகேவா? இதுதான் இருக்கும். 6% ஏன் குறையுதுன்னா இஸ்ரேல் ஈரான் போகிறனால தான் குறையுது. ஓகேவா? வாங்க ஒபேக் ஆயில் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது பெட்ரோலியத்தை. ஓகேவா? இந்த ஒபேக் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1960 உருவாக்கப்பட்டது. எந்த உடன்படிக்கை அடிப்படையில்? பாக்தாத் மாநாடு, அதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. இந்த பாக்தாத் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஈராக்கில் இருக்குது. ஓகே. அதேபோல் ஒபேக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆஸ்திரியா, வியன்னா. இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அதேபோல் ஒபேக் ப்ளஸ்ஸு
ஏன் ஒபேக் ப்ளஸ் கொண்டு வரணும்? ஒபேக் தான் இருக்குது, ஏன் ஒபேக் ப்ளஸ் கொண்டு வரணும்னா, ஒபேக் ப்ளஸ்ஸு அங்கே ஒபேக்கில் ஆயில் ஏற்றுமதி பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த ஒபேக் ப்ளஸில் ஆயில் ஏற்றுமதி பண்ணாதவங்க இதில் இருப்பாங்க. இது 2016 ஒபேக் ப்ளஸ் 2016 உருவாக்கப்பட்டது. பெட்ரோல் ஏற்றுமதி இல்லாத நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இதில் இருப்பாங்க. புரியுதுங்களா? இதோட 1 வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. இதில் ஒரு சிலது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, ஒரு சிலது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் ஒரு சிலதெல்லாம் இந்த விண்வெளித்துறையெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ கைஸ். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா பாருங்கள், வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி தான் எடுத்தது. இன்டெகிரேட் மீன்ஸ் ஆர்ஆர்பி, டிஎன்எஸ்ஆர்பி, எஸ்ஐபிசி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இதுக்கு ரிலேட்டடாக எல்லாமே கலந்து தான் எடுத்திருப்போம். அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் நிறையா உள்ளார இன்வால்வ் ஆகிருக்கும். நம்ம டிஎன் படிக்கும்போது டிஎன் சம்மந்தமாக என்ன இருக்குது, விண்வெளித்துறை சம்மந்தமாக இருக்குது, ஆளுமைகள் என்னென்ன இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பேஸ்டாக இருந்தால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்டாக இருந்தால் எக்ஸாமில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் கொஷின், அதனுடைய தரம், அதுக்கேற்ற மாதிரி படித்தா போதும். வெரி வெரி சிம்பிள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.